Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 8.14, 15, 16 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மோடுங்கிற கான்செப்ட்னா என்னங்கிறத பார்த்துறோம். இங்கே புக்கில் வந்து டெஃபினிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோடுங்கிறது என்னென்னா இதை மாதிரி ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது ஹையஸ்ட்டாக நிறைய வாட்டி மோஸ்ட் டைம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் ஆகிருக்கோ அந்த டேட்டா தான் வந்து மோடுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ மோடுனா ஒரு கிளியர் டெஃபினிஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 8.14க்கு வந்து வருவோம். இப்போ ரைஸ் மில் இருக்குது. அந்த ரைஸ் மில்லில் வந்து 7 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இந்த இதில் வந்து ஒருத்தங்களுக்கும் டெய்லி வேஜஸ், அதாவது தினக்கூலி வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 7 பேருக்கு வந்து கொடுக்குற தினக்கூலி வந்து என்னென்னா 500, 600, 600, 800, 800 அப்புறம் 1000 வந்து எனக்கு இதுவாக கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம மொத்தம் 6 டேட்டா தான் வந்து எழுதியிருக்கோம். ஒரு டேட்டாவை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 800 வந்து எழுதாமல் விட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு டெய்லி வேஜஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு 800 வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 800 வந்து 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. 600 வந்து எனக்கு 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. 500, 1000 ஒவ்வொரு வாட்டி தான் வந்து வந்திருக்கு. அப்படின்னா வந்து சொல்யூஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மோடு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோடுங்கிறப்ப டெஃபினிஷனில் என்ன பார்த்தோம்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் அந்த அப்சர்வேஷனை தான் வந்து நம்ம மோடுன்னுட்டு பார்த்தோம். இங்கே எது ஹையஸ்ட்டாக ரிப்பீட்டடாக வந்து வந்திருக்குன்னா எனக்கு 800 தான் வந்து ரிப்பீட்டடாக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கு. அப்படின்னா எனக்கு இங்கே மோடு வந்து என்னென்னா ₹800 தான் வந்து எனக்கு மோடுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 8.15. கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்க செட் ஆஃப் வேல்யூஸுக்கு வந்து மோடு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோடுங்கிறப்ப திருப்பி டெஃபினேஷன் சொல்கிறேன். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் நம்பர்ஸை தான், அதாவது அப்சர்வேஷன் தான் வந்து நம்ம மோடுன்னு சொல்லுவோம். அதாவது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் டேட்டா இல்லைன்னா அப்சர்வேஷன். அதுதான் வந்து மோடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொடுத்துருக்க செட் ஆஃப் வேல்யூஸில் எது ஹையஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 17 எனக்கு ஒரு டைம் தான் வந்திருக்கு. 18 ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஆனால் 20 அப்புறம் 21, 22 3 நம்பர்ஸுமே வந்து எனக்கு 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படின்னா எனக்கு மோடு வந்து பார்க்குறப்ப எனக்கு 3 வேல்யூஸ் வந்து எனக்கு மோடாக வரும். 20, 21, 22 இது 3மே எனக்கு மோடாக வரும். அடுத்தது எக்ஸாம்பிள் 8.16. கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாஸை வந்து எப்போ நியூமரிக்கலில் கொடுக்காம கொஞ்சம் இது ஆல்ஃபா நியூமரிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இந்த டேப்லெட் காலத்தில் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இந்த டேப்லெட் காலம் வந்து நம்ம சொல்யூஷனில் தான் எழுதுகிறோம், கொஷினில் வந்து கொடுக்கல. இங்கே கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 4s, அதாவது 4ங்கிற நம்பர் 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4 5ஸ்ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்போனா 5ங்கிற நம்பர் வந்து 4 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னுட்டு அர்த்தம். அடுத்தது 9 6ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. 6ங்கிற நம்பர் வந்து 9 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது 6 9s அப்படின்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 9ங்கிற நம்பர் வந்து 6 டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இதை இங்கே கொடுத்துருக்க டேட்டா வச்சு மோடு வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த இது வந்து ஹையஸ்ட் டைம் நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் டேட்டாவை தான் வந்து நம்ம மோடுன்னுட்டு சொல்லுவோம். இப்போ எது வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 6ங்கிற சைஸ் தான் வந்து நிறைய வாட்டி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போனா மோடு வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா 6ங்கிற நம்பர் தான் வந்து எனக்கு மோடுன்னு வரும். ஏன்னா இந்த 6ங்கிற நம்பர் தான் 9 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் மோடு வேல்யூ என்னென்னா 6ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.